ரொம்ப 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 ஷாக்கிங் நியூஸாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதாவது தற்போது அவர் முதல்வர் இல்லை, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான், அவர் வந்து திமுக தலைவர், அவர் வந்து கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. இனிமே வந்து இது திமுகவினுடைய கோட்டை, அதிமுகவினுடைய கோட்டைகள்லாம் சொல்ல முடியாது, அது வந்து தாவேகா கோட்டையாக மாறி இருக்கு அப்படின்னு. ராகுல் காந்தி இப்போ என்ன நினைப்பாரு, டே நான் அப்பவே சொன்னேன் விஜய் கூட போனார் அப்படின்னு அவர் நினைப்பாரா மாட்டாரா? தாவேகா வந்து தோல்வி அடைஞ்சிரும், குறிப்பாக விஜய் நிற்கக்கூடிய பெரம்பூர்லேயும் அதே போல் திருச்சி கிழக்குலையும் தோல்வி அடைஞ்சிருவாங்க, புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்ற அளவுக்குலாம் அவர் பேசணும். பட் நீங்கள் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, வீடியோ போட்டிருக்க நேரம் அவர் போடலை, ஃபாரின் போயிருந்தாங்க. விஜய் அவர்கள் மீது தொடர்ச்சியாக திமுக ஐடி இவங்க சார்ந்தவங்கன்னா சமூக வலைதளங்களில் சரி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கும்பொழுது கேரளாவில் பார்த்தீங்களா பினராயி விஜயன் பின்னடைவு, மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்களா மம்தா பானர்ஜி பின்னடைவு, இங்கே பார்த்தீங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவு. அப்போ என்ன காரணம்? பாஜக பீட்டிங். திமுகவை அலற விட்டு இருக்கிறாங்க, அது நம்ம கண்கூடாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பல விஷயங்களை நம்மளே கடந்த கால விவாதங்கள்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். அதிமுகவையே அலற விட்ட ஒரு கட்சி திமுக, எதிர்கட்சியாக சிறந்த எதிர்கட்சி திமுகவுக்கு நிகராக யாருமே இல்லைங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட விஜய் அவர்கள் சிக்குனா என்ன நிலைமை அப்படிங்கிறத விஜய் அவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறாங்கிறதும் கூடுதலான தகவல். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் முடிவு வெளியாகிற அந்த நாளில் நம்ம அதனுடைய இறுதி நேரத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். 5 மணிக்குள்ளே எல்லா முடிவுகள் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பேசுகிற நேரம் 5:45, கிட்டத்தட்ட 6 மணியை நெருங்கிட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ எல்லா முடிவுகளும் கிட்டத்தட்ட ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. இதில் தமிழக வெற்றி கழகம் தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு அப்டேட்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கிறாங்கன்னு. ஸோ தமிழக வெற்றி கழகம் அதே நிலையில் தொடர்ந்து தற்போதும் முன்னிலையில் இருக்கிறாங்க. தற்போது பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 110 இடங்கள், எலெக்ஷன் கமிஷன் பேஜில் 109 இடங்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ 109 இடங்கள் பெற்று முன்னிலையிலேயே தொடர்றாங்க. இதில் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க தொகுதிகளில் வெற்றி, தலைவர் அவர் கட்சியினுடைய தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலுமே வெற்றி. அதனுடைய முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், இப்போது பொதுச் செயலாளர் ஆனந்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் எல்லோருமே வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் அங்கங்கே தோல்வி அப்படிங்கிறது வருது. அண்டு அது போக பார்க்கும் பொழுது மற்ற கட்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடி பேசும்பொழுது 3வது இடத்துல இருந்த திமுக தற்போது அதுக்கப்புறம் 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து திமுக கூட்டணி அப்படின்றது 70 இடங்கள் வந்து ஜெயிச்சிருந்துருக்கிறாங்க. அது ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷன் பேஜில் அதில் கட்சியை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க 60 இடங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அப்டேட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும் எலெக்ஷன் கமிஷன் பேஜில். நம்ம அதனால் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே பார்த்துடலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து 70 திமுக கூட்டணி 70 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் அடுத்து அதிமுக பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி 55 இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் பிரதானமாக இருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் நடந்திருக்கு. திமுகவினுடைய கிட்டத்தட்ட ஒரு 20 அமைச்சர்களுக்கு மேலே எல்லாரும் வந்து பின்னடைவில் இருக்கிறாங்கன்னு நம்ம முன்னாடி 21 அமைச்சர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதில் நிறைய பேர் தற்போது தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. ரொம்ப 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 ஷாக்கிங் நியூஸாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதாவது தற்போது அவர் முதல்வர் இல்லை, இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான், அவர் வந்து திமுக தலைவர், அவர் வந்து கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்திச்சிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து ஆப்போசிட்டில் இருந்த தாவேகா வேட்பாளர் தோற்கடிச்சிருக்கார், விஎஸ் பாபு தோற்கடிச்சிருக்கிறார். இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கூட நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ப்ரெஸ் மீட் ரொம்ப பரிச்சயமான அந்த இதை செஞ்சு இப்போ அந்த ப்ரெஸ் மீட்லேயும் செஞ்சு காட்டுறாரு. ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி செஞ்சு காட்டினாரு, அது ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு, வைரல் ஆச்சு. இவர் வந்து அந்த பனையூர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போகும்போது 2 கையில் இப்படி செஞ்சு காட்டுவார். இப்போது அதுதான் வந்து களத்தில் முடிவாக வந்திருக்கு. இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்குது. அண்டு வந்து திமுகவுக்கு எதிரானவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸான நியூஸாக இருக்குது.
இது பலரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு. அதுவே மாற்றாக பார்த்திங்கன்னா சென்னையில் 16 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து இப்போ துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு. அண்டு அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் துறைமுகம் தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த 2 தொகுதிகளை தாண்டி மற்ற எல்லா தொகுதிகள்லையுமே தாவேக்கா தான் பிடிச்சிருக்கிறாங்க. 14 இடங்கள் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து இது திமுகவினுடைய கோட்டை, அதிமுகவினுடைய கோட்டைகள்லாம் சொல்ல முடியாது. அது வந்து தாவேக்காவினுடைய கோட்டையாக பெரும்பாலும் அந்த ஒரு 2 தொகுதிகளை தாண்டி தாவேக்கா கோட்டையாக மாறி இருக்கு அப்படின்னு. அண்ட் இதை தாண்டி பார்க்கும் பொழுது நிறைய பிரதானமான இடங்கள், முக்கிய நகரங்கள் அப்படிங்கிறது அமைச்சராக இருந்தவர்கள் எல்லோரையும் தோற்கடித்தது அப்படின்னு யார் தோற்கடித்திருக்கிறார்கள் பெரும்பாலும் பார்த்தா தாவேக்கா வேட்பாளர்கள். அவங்களுடைய முகம்லாம் பெருசாக பரிச்சயம் இல்லாத ஒரு முகம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு விஷயந்தான் வந்து தாவேக்காவுக்கு பிராண்டாக இருந்து அந்த பிராண்டு வந்து திமுகவினுடைய உதயசூரியன் பிராண்டை சாட்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது யாருன்னா விஜயினுடைய முகம். அந்த விஜய்க்காக மட்டும்தான் இந்த வெற்றி அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 110 தொகுதியில் காட்டுது அஃபிஷியல் வெப்சைட்டில். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தாவேக்காவில் ரொம்ப குறைச்ச மதிப்பிட்டாங்க. 5 சீட்டு தர மாட்டாங்க, 20 சீட்டு வராது, 20% மேலே வராது, 50 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வராது. இன்னொருத்தர் நாம் தமிழ் கட்சியில் ஒருத்தர் இருந்தார், பேரை குறிப்பிட வேணாம். பட் அவர் என்ன சொன்னார்னா 234 தொகுதியிலுமே வந்து தாவேக்கா வந்து தோல்வி அடைஞ்சிரும். குறிப்பாக விஜய் நிற்கக்கூடிய பெரம்பூர்லேயும் அதே போல் திருச்சி கிழக்குலேயும் தோல்வி அடைஞ்சிருவாங்க, புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்ற அளவுக்குலாம் அவர் பேசணும். பட் நீங்கள் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. வீடியோ போட்டிருக்கணும், நேரம் அவர் போடலை. ஃபாரின் போயிருந்தார்ல, மேபி ஃபாரின் போயிருக்காரு. அது ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரு. எங்கே போகக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காரு. அது ஒரு பஞ்சாயத்து. ஓகே. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, எதையெல்லாம் தாவேக்கா மேலே விமர்சனமாக வைக்கப்பட்டதோ, எதையெல்லாம் மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணாங்களோ அதை மிகப்பெரிய அளவில் உடைச்சிருக்கிறாரு இந்த முறை விஜய் அவர்கள். குறிப்பாக வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் தாவேக்காவினுடைய வாக்கு சதவீதம் எடுத்துக்கிட்டால் 33,000 அளவுக்கு அவங்க வந்து முன்னிலையில் இருந்து அவர் வந்து வெற்றியை பெற்றிருக்கிறார். இளம் வேட்பாளர் கூட அவர் கிட்டத்தட்ட 31 வயது 31 வயது தான் அவருக்கு. இளம் வேட்பாளர் வெற்றியை பெற்றிருக்கிறார். இப்படி பல நம்ம பேரே தெரியாத நபர்கள், நம்ம பேர் குறிப்பிடாத நபர்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்கன்றது உண்மையிலே ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது. அப்படியே நம்ம திமுக பக்கம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 18 தொகுதி, அதாவது கூட்டணியோடு சேர்த்து திமுக சின்னத்தில் நின்றவங்க அப்படின்னு கணக்கு பண்ணால் 18 தொகுதி. அதை கழிச்சிட்டு பார்த்தா வெறும் 54 தொகுதி தான். 70 சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ 72 ஆகிடுச்சு. 54 தொகுதியில் மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த 54, 53, 2 ஏற்ற இறக்கங்கிறது அதிமுகவுடைய தொகுதியிலிருந்து எடுக்கப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதிமுகவில் 54, 52 வரையும் காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வெறும் 54 தொகுதிகள் தான் ஒட்டுமொத்தமாக கூட்டணியோட சேர்த்து. தனிப்பட்டு பார்க்கும்பொழுது 48 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இல்லை, திமுகவை பொறுத்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளில் விசிகா நிலைமையே கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்டது டபுள் டிஜிட் கேட்டுருந்தாங்க. பட் இந்த முறை கொடுக்கப்பட்டது வெறும் 8 சீட்டு தான். அந்த 8 சீட்லேயும் ஜோதிமணி அவர்கள் விசிகாவுடைய இது ஆரிஜின் கிடையாது, அவரோட ஆரிஜின் வேறன்றதெல்லாம் காங்கிரஸ் சார்ந்தவன்லாம் தெரிஞ்சுது. அப்படி பார்க்கும்போது இந்த முறை லாஜிக்காக பார்த்தா விசிகா சீன்லேயே இல்லை. அவங்க இந்த காட்டுமன்னார் கோயிலில் அவர் மட்டும்தான் வந்து இப்போது முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயம் பார்க்கப்படுது. விசிகாவை சேர்ந்த பானை சின்னத்தில் நின்றவங்க யாருமே வந்து இந்த முறை சோபிக்கலை அப்படிங்கிற அஃபிஷியல் விசிகேன்னு சேர்ந்து யாருமே ஜெயிக்கலை அப்படிங்கிறதும் உண்மை. அதே போல் பிரேமலதா அவர்கள் வந்து வெற்றி வந்து தக்க வச்சிருக்கிறாங்க. இந்த முறை ஒரு தொகுதியில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே போல் மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டால் சிபிஎம் 2, சிபிஐ 2, 5ல் 2, அதாவது 3 தொகுதி, மதிமுக 2 இப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அதிமுக எடுக்கும்பொழுது டிடிவி தினகரன் அவங்க கட்சியை சேர்ந்த ஒருவர். அதே போல் மற்ற யாருமே பெரிய அளவில் பாஜக ஒரு சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. பாமகலேருந்து 4 பேர் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எதை எதிர்பார்த்தாங்களோ அது நடக்கலை, எதிர்பார்க்காத எல்லாமே இங்கே வந்து நடந்திருக்கிறது. இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவராவது ஜெயிச்சிருப்பார், இல்லை அவரோட 2-3 பேரை ஜெயிச்சிருப்பாங்கன்றதான் பல கணிப்பாளர்களும் சொன்னது. ஸோ அதுவும் இந்த முறை நடக்கலை. அவர் ஏதோ வருத்தப்பட்டு அழுகிற மாதிரியான வீடியோலாம் கூட நீங்கள் ஏதோ காமிச்சிங்க. அது எப்போ இன்றைக்கி பேசுனதா என்னன்றது தெரியல அது. ஸோ அதுவும் வந்து பெரிய அளவில் ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு. உடனே என்ன சொல்கிறேன், மக்களுடைய தோல்வி அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாப்புல. இந்த முறையும் பயிற்சி எடுக்கக்கூடிய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நம்ம திமுகவினுடைய அந்த தொகுதிகளுடைய முன்னிலையை பார்க்கும்போது 73 இடங்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவாகிருக்கிறது. இன்னும் எலெக்ஷன் அந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய நிறைவோட கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். 6 மணி நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னமும் ஆனால் பல இடங்களில் முழுமையான அளவில்
வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படலையோ அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் தாவேக்கா கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதியை 110 தொகுதியை நெருங்கியது என்பது மிகப்பெரிய ஒரு அதுவும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ கிட்டத்தட்ட 2,90,00,000 வாக்கில் 1 கோடி வாக்குகளுக்கு மேலே வந்து தாவேக்காவுக்கு மட்டுமே வந்து அறுவடையாயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தாவேக்கா முதல் தேர்தலில் பண்ணியிருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான ஆரோடம் சொல்லிட்டு இருந்தாங்க. 50 லட்சம் வராது, 25 லட்சம் வராது, நாம் தமிழ் கட்சியவே ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா கணக்குகளும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லா வியூக வகுப்பாளர்களும் இந்த இடத்துல தோற்று போயிட்டாங்கன்றது தான் நம்மளால் புரிஞ்சு முடியுது. ஏன்னா ஒருத்தர் மை ஆக்சிஸ் அவங்களோடது எக்ஸிட் போல் இல்லை அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தர் இருக்காரு. நேற்று ஒருத்தர் பேசுகிறார் IPS ரவி. ஸோ அவரோடதும் வந்திருக்கு. அவர் சொன்ன கணக்கில் ஒரு 10-12 தொகுதிகள் வந்து முன்ன பின்ன இருக்குது, அவ்வளோதான். பட் அது இயல்பாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுது அப்படின்னா, இத்தனை ஆண்டுகள் நம்ம எடுத்த சர்வேலாக இருக்கட்டும், எடுத்த கேம்பெயினாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த தேர்தலில் தவிடுபடி ஆகியிருக்கிறது. 2026 என்பது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா இல்லை ஒரு புது கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல தான் நான் சில பாயிண்ட்ஸும் ஒரு கிராப் பண்ணியிருந்தப்போ, அதாவது ஒரு தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தமிழ்நாடு அரசியலில் மக்களை எப்படி கவருவது, அந்த பேச்சு எப்படி இருக்கணும், அண்டு வந்து சம்பிரதாயங்களாக என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க, கேம்பெயினில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க, இப்படின்னு ஒரு சம்பிரதாயமான நடைமுறைகள்னு ஒன்று இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எல்லாம் அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது அங்கங்கே 1-2 இடத்துல சில புதுமைகள் தென்படும்னு வச்சுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இப்போ இருக்கிற இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான பாணியில் போனால் ஜெயிக்க முடியாது. ட்ரெண்டு அதன் பின்னாடி போகணும், ட்ரெண்டிங் என்னவோ அதன் பின்னாடி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது பின்னாடி தாவேக்கா வந்து போயிட்டு இப்போ தாவேக்கா வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த 2026 தேர்தலை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து வர தேர்தல்களில் நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு தாவேக்கா இந்த இத்தகைய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பழைய ஸ்டீரியோடைப்பை உடைச்சிட்டாங்கன்றதும் கரெக்ட். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு நினச்சிங்களோ, இனிமே இந்த 2026 தேர்தலிருந்து இனிமேல் அதெல்லாம் பண்ணால் ஜெயிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மெசேஜை அண்ட் நீங்கள் சொன்னது போல் அந்த பழமைகளை உடைத்திருக்கிறது தாவேக்கா, ஒரு புதுமை ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த தேர்தலாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரப்போகிற தேர்தலாக இருக்கட்டும், அதை ஃபேஸ் பண்ணுற அந்த மக்கள் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் பீப்புள் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சி எல்லாமே வந்து ஒரு 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வராங்க. இப்போ அந்த இடத்துல வரும்போது நீங்கள் பழமையை புகுத்துனீங்கன்னா, எந்த அளவுக்கு பழமைகளை புறந்தள்ளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அந்தந்த மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல் நம்மளுக்கு காட்டியிருக்கு. எஸ்பெஷலி இதில் வந்து பேசிக்காகவே வந்து விஜய் ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுனால அவர் சொல்வது போல் நான் ஆல்ரெடி எல்லோரும் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்ற அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் மோர் ஓவர் இதில் ரொம்ப 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 இது வரைக்கும் யாரும் பண்ணாத ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் குழந்தைகளை பிரச்சாரம் பண்ண வச்சது, அந்த பெண்களை பிரச்சாரம் பண்ண வச்சது. அது சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இப்படின்னு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைன்னு பெண்களையும் அண்டு குழந்தைகளையும் பிரச்சாரம் பண்ண வச்சதுன்றது இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் பார்க்காத ஒரு விஷயம். ஒரு பக்கம் அது தவறு அப்படின்னாலும் கூட குழந்தைகள் 18 வயசுக்கு உட்பட்டவர்களை அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடாது, அவங்க உளவியல் ரீதியாக நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தரவுகள் கருத்துக்கள் எல்லாமே வந்து அரசியல் வட்டாரத்தில் நிலவுது. அதுக்காகவே இப்போ ஒரு 1-2 நாட்களுக்கு முன்னாடிலாம் வந்து விஜய் மீது ஒரு வலுத்த கண்டனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு இருந்தது. இப்போ குழந்தைகள் நல ஆர்வலர் தேவனையன் உள்ளிட்டோர்லாம் வந்து அதில் நிறைய முக்கியமான விஷயங்களை அதில் முன்மொழிஞ்சிருந்தாங்க. ஆக்சுவலாக குழந்தைகளோட எதிர்காலம், குழந்தைகளோட உளவியல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணும்போது அது சரியான ஒன்று தான். அதுவும் இல்லாமல் அவங்க என்னெல்லாம் பயந்தாங்களோ நல்ல வேலையாக அதெல்லாம் நடக்கலை. தாவேக்கா ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுனால அதெல்லாம் முன்னணியில் இருக்கிறாங்க. ஐ மீன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு வெற்றி தானே அப்படி சொல்ல வரேன். ஸோ அதனால வந்து அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நம்ம இப்போதைக்கு சிந்திக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் அவங்க சொன்ன விஷயங்கள் அது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் அதுக்கு முன்னதாக குழந்தைகளை அரசியலில் ஈடுபடுத்துவது, அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துவது, அவங்கள கேம்பெயின் செய்ய சொல்கிறது, இதெல்லாமே தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது.
பட் ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு ட்ரெண்டிங்கையும் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, இல்லை பண்ணணும், இல்லை இனிமேல் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போது விஜய் ஆரம்பித்து வச்சு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சார் அதில் முக்கியமான என்ன அப்படின்னா எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்கன்றது ஒரு கேள்வியாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1,50,96,644 வாக்குகள் தாவேக்கா வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் அறுவடை செஞ்சுருக்கிறாங்க தாவேக்கா. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி 110 சீட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 109 110 சீட்டாக பார்த்துட்ருக்கோம். அதே போல் திமுக 1,04,81,063 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 92,42,043 வாக்குகள்ன்ற கணக்கில் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய விவகாரத்தில் தாவேக்கா ரொம்ப அழகாகவே செஞ்சுருக்கிறாங்க. பெரிய ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தாலும் பெரிய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை. விஜய் போனால் பேசுவார், பேசுனது கூட என்னென்ன திட்டங்கள் நாங்கள் அறிவிக்க போகிறோங்கிறத மையப்படுத்தி சொன்னார். அதை தாண்டி பெரிய அளவில் விஜய் எந்த ஒரு விஷயமும் செஞ்ச மாதிரி நமக்கு தெரியல. கிரவுண்ட் லெவலில் நீங்கள் சொன்னது போல் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் நாங்கள் வந்து கட்சிக்கே வந்திருக்கேன்றதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லபடியாகவே எடுபட்டுடுச்சு. அதே போல் திமுக அதிமுக பிற கட்சிகள் கொடுத்த பண பட்டுவாடாவாக இருக்கட்டும், இல்லை தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இது எதுவுமே மக்கள்கிட்ட பெரிய அளவில் எடுபடலைங்கிறதும் இந்த இடத்துல ப்ரூவன் ஆயிருக்கு. அவரோட வார்த்தைகள் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அது களத்தில் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, எதிரொலிச்சிருக்கு. ஸோ இங்கே மக்கள் டிஎம்கேக்கு மாற்றாக யோசிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முறை அதிமுக பக்கம் போகவே இல்லை. எல்லாம் தாவேக்கா 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 இதுதான் சொன்னாங்க. நம்ம சென்னைக்குள்ளே பல்ஸ் எடுக்கும் போதும் அதுதான் தெரிய வந்தது. ஸோ அந்த வார்த்தை ரீதியாக பிரச்சார ரீதியாக அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு முக்கியமான மூமெண்ட்டுன்னு பார்க்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் இந்த விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ சமூக வலைதளங்களில் அதெல்லாம் அடுக்கடுக்காக அவர் சொன்னதெல்லாம் வச்சு போட்டு இந்த வார்த்தை வந்து பெண்களை போய் நல்லா ரீச் பண்ணியிருக்கு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னது ஒரு எமோஷ்னலி டச்சாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரோட இல்லத்திலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். ஸோ அடுத்தடுத்ததாக அரசு அமைப்பது, இருக்கிற அரசு வந்து கலைப்பது அப்படிங்கிறதுலேருந்து அடுத்த இதுக்கு அதுக்கான ஸோ இவர் மு.க. ஸ்டாலின் போகிறது இருக்கிற இதை கலைக்கிறது அப்படிங்கிற விஷயம். இது ஒரு புரோட்டோக்கால் அடிப்படையில் இப்போ பண்ணுறாங்க. இந்த பக்கம் தாவேக்கா பக்கம் பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள் அடுத்த நகர்வுகளாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதில் வந்து இப்போது விஜய் அவர்கள் ஆளுநர்கிட்ட இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் பெரும்பான்மை இல்லாத பட்சத்திலும் 118 தொகுதி அச்சீவ் பண்ணப்படாத பட்சத்திலும் இந்த மாதிரி நாங்கள் வந்து முன்னிலையில் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த அறுதி பெரும்பான்மை மன்னிக்கணும், அதாவது நாங்கள் முன்னணியில் இருக்கிறோன்றதுக்கான விஷயங்கள் அனுமதி கடிதத்தை அந்த இது பண்ணும்போது இப்போ அவர் வந்து சரி ஓகே நீங்கள் ஆட்சி அமைக்கலாம், ஆனால் போதிய பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஆளுநர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டு அது அந்த அடுத்த ஒரு டேட் அதுக்கு கூடிய சீக்கிரமே தங்களுக்கான பெரும்பான்மை நிரூபிக்கணும், அதுக்காக மற்ற கட்சிகளோடலாம் பேசி ஆதரவை சம்பாரித்து சட்டப்பேரவையில் பெரிய போதுங்கிற கூட்டணியினுடைய இல்லை அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சட்டப்பேரவையில் தங்களுக்கான பெரும்பான்மையை நிரூபித்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ தாவேக்காவினுடைய விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இதை நோக்கி தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த சொன்னது மாதிரி அந்த ஆதரவை எங்கெங்கிருந்துலாம் பெற போகிறாரு வந்து மதுரை மாநாட்டில் சொன்னார், உங்களுடைய கூட்டணி கணக்குகள் எல்லாம் தவிடுபடியாகும் 2026 கடமைகாரமாக மாறும்னு சொன்னார்ல. ஸோ அதை நம்ம கண்கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் கூட்டணி எப்படி அமைக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. 2 ஆப்ஷனை வந்து பேசுகிறாங்க முக்கியமான அரசியல் விமர்சகர்கள். ஒன்று என்ன அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்களுடைய தொகுதிகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10-18 தொகுதி வருது. 8 பேர் அந்த திமுக சின்னத்தில் போட்டிடுறாங்க. அவங்கள நம்ம கழிச்சிட்டா கூட 10 பேர் இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மைங்கிறது கிடைச்சிரும். ஸோ அப்படி பார்த்தா வரவங்களுக்கு எப்பயுமே நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம், அதே மாதிரி அமைச்சர் பதவியும் கொடுக்குறோன்ற அளவுக்குலாம் வந்து கேபினெட்லேயும் நாங்கள் சேர்த்துக்கிறோன்ற அளவுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஆஃபர் வர விஜய் சொல்லியிருக்காங்க பட்சத்தில் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் யாராக இருந்தாலும் இயல்பாக யோசிப்பாங்க. தன்னையும் வளர்க்கணும், தன்னோட கட்சியும் வளர்க்கணுங்கிறது தான் பிரதானமான நோக்கமாக இருக்கும். அந்த விஷயத்தை, அந்த ஆஃபரை காங்கிரஸ் எடுக்குமா, விசிகா எடுக்குமா, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. பிரேமலதா அவங்க எடுப்பாங்களான்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி வரதுக்கான வாய்ப்பு ஒன்று. அல்லது
அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம். அதுக்கு ஏன்னா பொன்னையன் காலையில் என்ன சொன்னார்னா, தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எப்போதும் துணை நிற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் ஆதரவு அளிக்க மாட்டோம் அப்படின்னாரு. ஆமா, இது பொன்னையன் சொன்னதுனால இது பொன்னையனுடைய கருத்தா எடுத்துக்கிறதா இல்ல அதிமுகவுடைய அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கிறதாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் வாய் திறக்கல. நம்ம காலையிலேருந்து நம்ம பேசும்போது என்ன அப்படின்னா, மற்றும் பலர்னு விஜயும் இவர் வந்து கரூரை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசுனதை தாண்டி எந்த இடத்துலையுமே கடுமையான விமர்சனங்கள் ரெண்டு பேரும் மாற்றி வச்சுக்கல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு யார் தலைவரோ அவர் தான் இவருக்கும் தலைவர், அவருக்கு யார் வந்து விரும்பினாங்களோ அதே தான் இவங்களும் விரும்புகிறாங்க, யார் வழியில் நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோன்னு சொன்னாங்களோ அதிமுக அதே மாதிரி தான் இவர் சொல்கிறாங்க. அடிப்படையில் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 110, அது ஒரு 53 தொகுதி அப்படின்னா 163 தொகுதி. இதை விட பெரிய ஒரு பலம் தேவையில்லை தாவேகாவுக்கு. இதை செய்வாங்களா அல்லது சூரியன், அதாவது உதயசூரியன் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளையே தொகுதியை மட்டும் பிரித்து எடுப்பாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதுவும் இப்போ கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மீது தொடர்ச்சியாக திமுகவின் ஐடி இவங்க சார்ந்தவங்கன்னா சமூக வலைதளங்களில் சரி என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கும் பொழுது கேரளாவில் பார்த்தீங்களா பினராயி விஜயன் பின்னடைவு, மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்களா மம்தா பானர்ஜி பின்னடைவு, இங்கே பார்த்தீங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவு. அப்போ என்ன காரணம்? பாஜக பி டீம். பாஜக இதுதான் இது எல்லாத்தையுமே ரூல் பண்ணிட்டு இருக்கு. அவர் பாஜக பி டீம்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலின்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அது பார்த்தாலும் பினராயி விஜயன் பி டீம்னா ஆப்போசிட்ல வந்திருக்கிறது காங்கிரஸ். அவங்களும் பி டீம், அவங்களும் பி டீம் தான். ஸோ ஏன்னா மம்தா பானர்ஜி சொன்னாங்கல்ல, திமுகவும் பாஜகவோட கூட்டணியில் இருக்குது, திமுக காங்கிரஸ் பாஜக சேர்ந்து கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல. ஒரு செயல்பாடு தான் அதை முடிவு பண்ணும். பாஜகவுடைய திட்டங்களை செயல்படுத்துறது. ஏன்னா இப்போ வரைக்குமே பாஜக மத்திய அரசு என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அதை எதையுமே வந்து தாவேகா வந்து செயல்படுத்தலை. அதாவது அதை ஏற்றுக்கல. அது நீட்டு விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து என்இபியாக இருக்கட்டும், எந்த திட்டத்தையுமே அவங்க வந்து சமக்கர சிக்ஷா அபியானாக இருக்கட்டும், எதையுமே அவங்க ஏற்றுக்கலன்ற பட்சத்தில் எப்படி பாஜக முத்திரை குத்துறாங்க அப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதிர்கட்சியாக வருவதற்கான எல்லா கட்டத்திலையும் அவங்க நிற்கிறாங்கன்ற பட்சத்தில் இன்னைக்கிலிருந்து எதிர்கட்சியினுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சுக்கலாம். திமுக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம், நம்ம ஒரு ஆளுநர் மாளிகையை நோக்கி போகிறாருன்னு. ஆக்சுவலி இப்போ ஃபஸ்ட்டு அறிவாலயம் போயிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள், அறிவாலயம் போயிருக்கிறாரு. அதை ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அதனால் அதை இப்போ சொல்லிடலாம் நடுவில். ஏன்னா எதிர்கட்சி வேலையை ஆரம்பிக்கிறாங்க, இப்போ இதெல்லாம் ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ அறிவாலயத்துக்கு போய் அதற்கு ஆமாம், அவங்க ஆளுங்கட்சியாக இருந்ததை விட சிறந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா இவங்கள 10 வருஷம் அதிமுகவை அலற விட்டு இருக்கிறாங்க. அது நம்ம கண்கூடாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பல விஷயங்களை நம்மளே கடந்த கால விவாதங்கள்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். அதிமுகவையே அலற விட்ட ஒரு கட்சி திமுக, எதிர்கட்சியாக சிறந்த எதிர்கட்சி திமுகவுக்கு நிகராக யாருமே இல்லைங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட விஜய் அவர்கள் சிக்குனா என்ன நிலைமை அப்படிங்கிறத விஜய் அவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் விஜய் தள்ளப்பட்டு இருக்கிறாங்கிறதும் கூடுதலான தகவல். ஸோ இதில் ஃபர்தராக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா முடிவுகளும் தெரிஞ்சிடும். நம்ம இந்த முன்னிலைன்றதெல்லாம் மாறி, ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தராக யார் இவங்களாம் வெற்றின்னு கவுண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி வந்து இந்த முன்னிலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இத்தனை தொகுதிகளில் தாவேகா வெற்றி, இத்தனை தொகுதிகளில் திமுக வெற்றி, இத்தனை கூட்டணி வெற்றி, இத்தனை தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றின்னு தெரிய வந்துடும். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து தாவேகா அரவுண்டு 110 தான் இருப்பாங்கன்ற மாதிரி தெரியுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா இந்த 109, 110, 108 இப்படின்னு இந்த ரேஞ்சிலே தான் முன்ன பின்ன போயிட்டுருக்குறாங்க. இப்போ 109 இருக்கிறாங்க. 110 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட மீதி இருக்கிற அந்த ஒரு 8 இடங்களுக்கு அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய நகர்வுகள் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் சொன்னது போல தான் இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இருந்து காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கட்சிகளை இழுப்பார்களா, இல்லை இந்த பக்கம் வந்து அதிமுகவோடு கூட்டணி வச்சு அப்படி ஒரு பெரும்பான்மை நிரூபித்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் எந்த பக்கம் விஜய் போகிறாரு. அண்ட் இன்னும் அவர்களும் வந்து காங்கிரஸுக்கு ஒரு அழைப்பு கொடுத்ததாகலாம் செய்திகள் வந்துச்சு, அதுவும் காலையிலேருந்து. இப்போ இது ஏன்னா ஆல்ரெடி வந்து காங்கிரஸில் தாவேகாவை நோக்கி போவதற்கான கூக்குரல்கள்லாம் எழுந்துக்கிட்டு இருந்துச்சு, கலகக்குரல்கள் சொல்ல போனால் எழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ ராகுல் காந்தி இப்போ என்ன நினைப்பாரு, டே நான் அப்போவே சொன்னேன் விஜய் கூட போகலான்னு அப்படின்னு அவர் நினைப்பாரா மாட்டாரா? யோசிப்பார். அப்போவே சொன்னார் பிரவீன் சக்கரவர்த்தி போயிடலான்னு. மாணிக்கம் தாக்கூர் அப்போவே என்கிட்ட வந்து டெல்லியில் பேசினார், ஜோதிமணி பேசினாங்க, யார் பேச்சும் நான் கேட்கல, திருச்சி வேலுசாமி பேசினார், யார் பேச்சுமே கேட்கலையன்ற கவலை இருக்கும். பட் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அரசியல்னா அப்படி தானே, தங்களை தக்க வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யணும்ல ஒரு கட்சி. இப்போ அப்போவே வந்து அவ்வளோ கோஷம் போட்டுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் அண்ட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னதாக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சொன்ன காங்கிரஸ்
இப்போ இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்க மாட்டாங்களா? அதுவும் இல்லாமல் விஜய் ஒரு அமைச்சரவை இல்லை, எனக்கு 2 அமைச்சரவை வேணும்னு கேட்குற அளவுக்கு காங்கிரஸ் இருந்தால் அவங்க இதுக்கப்புறம் அவங்க நல்லா வளருவாங்கன்னு ஒரு அர்த்தம். இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா அது அவங்களுடைய முடிவுன்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ். இப்போ இதில் வந்து அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்களும் காங்கிரஸை அரவணைக்க காத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு சாஃப்டான டீலிங் தான் போயிட்டுருக்கு. அப்படின்ற போது அவரும் அரவணைக்கு காத்திருக்கிறார் அப்படின்னு. இப்போது நான் இன்னொன்று யோசிக்கிறேன். இப்போ ஒருவேளை வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து நாங்கள் உங்களை நோக்கி வரோன்னு விஜயை நோக்கி வராங்க அப்படின்ற பட்சத்தில் சேர்த்துக்குவார். இந்த பக்கம் அதிமுகவும் ஒரு வேளை வந்து இல்லை நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்தால் அதனோட எண்ணிக்கை இன்னமும் கூடும். ஆனால் அதிமுக வரும் பட்சத்தில் பாஜக மட்டும் வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொள்கை எதிரி, அதனால் ஒரு தொகுதி மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் நான் கொஞ்சம் மிக்ஸ்டாகவே எய்தர் திமுக ஆர் அதிமுக அப்படின்னு இல்லாமல் மிக்ஸ்டாகவே 2 பேருமே அப்படின்னு டுகெதர்ன்ற மாதிரி 2 கூட்டணியிலேருந்தும் யார் யார் வராங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கு வரோம் விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் மோரோவர் ஆனால் கண்டிப்பாக இந்த அரசியல் எதிரி கொள்கை எதிரி இவங்களுக்கு மட்டும் இடம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்க தோணுது. எப்படி இருந்தாலும் கூட்டணி மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. விஜய் எப்படி கொண்டு வர போகிறாருங்கிறத பொறுத்து அவருடைய அரசியல் ஆளுமையும் கூடுதலாக இல்லை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஃபர்தராக எழுற ஒரு கேள்வி. இப்போது இதில் தாவேக்காவில் ஜெயித்தவர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து என்ன அரசியல் அனுபவம் இருக்குது, சட்டமன்றத்துக்குள்ளே போனால் என்ன பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, எப்படி பேசணும், என்ன ஏது ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. பட் அதுக்கான பதிலும் கூட அதில் அறிவார்ந்தவர்கள்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. இல்லை அறிவார்ந்தவர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்க அதையும் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு பதிலும் நம்மளால் யூகிக்க முடியுது. ஆனால் ஃபர்தராக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு போகிற பையன் மாதிரி தான் அது. ஆக்சுவலாக எந்த செக்ஷன் எங்கே போகிறது எந்த மாடியில் ஏறுறதுன்னு தெரியாது. பட் போக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. முதல் 6 மாதம்ன்றது ஹனிமூன் பீரியட் தான் அவங்க எல்லாருக்குமே. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் திமுக அதிமுக கொடுத்த ஏமாற்றங்களுக்கு இந்த பக்கம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதிலான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, இந்த ஏமாற்றத்துக்கு பதிலான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விஜய் மேலே இருக்குது. அந்த எதிர்பார்ப்பையும் அதுவும் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு ப்ரீஷியஸான ஒரு வேர்டு நம்பிக்கை. விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புன்றது விஜய்க்கு இருக்குது. ஸோ விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவருடைய அப்பா அம்மாவை சந்திக்கிறதுக்காக விஜய் அவர்கள் போகிறாரு. அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் வச்சுல, இன்றைக்கி நைட்டு 7:30க்கு போயிட்டு அவரோட அந்த விக்ட்ரி சர்டிஃபிகேட்டை வந்து வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்ல லயோலா காலேஜ் போயிட்டு. ஆமாம், அவர் படித்த காலேஜில் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வின் பண்ணிவிட்டு அவர் போய் சர்டிஃபிகேட் வாங்குறாரு. ஸோ வந்து ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டாக இருக்கும் அது அவருக்கு எல்லாமே வந்து. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து அவர் பெற்றோரை சந்திக்கிறதுக்காக கிளம்பியிருக்கிறாரு, போயிட்டுருக்கிறார். இனிமேல் ஆன் தி வே. ஸோ போயிட்டு வந்து பெற்றோர்களை சந்தித்து அது குறித்த தகவல்கள்லாம் இனிமேல் அடுத்தடுத்து வரும். அண்ட் அவர் வந்து 7:30க்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அண்ட் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் தான் வந்து தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட அரசியல் சாணக்கியத்தனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2026 ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறது தமிழக அரசியல் களம். கண்டிப்பாக காசு பணம் பொருள் நீங்கள் எது கொடுத்தாலும் அதெல்லாம் வேலைக்கு இல்லாமல் காசு இதெல்லாம் பெருசாக கொடுக்காத ஒரு கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பேர் கூட தெரியாது, சொல்லப்போனால் பேர் தெரியாது, முகம் தெரியாது. ஒரே ஒரு முகம் விஜய்ன்ற முகத்துக்காக தேர்ந்தெடுத்து சின்னம் விசில் இதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு புதுமை நிறைந்த ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருக்கு. இதற்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து தாவேக்கா ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் இருந்தாலும் அந்த முடிவுக்கு டக்குன்னு வந்துட வேணாம். இன்னமும் கொஞ்சம் சில கூட்டணி விஷயம் இருக்கிறதுனால நம்ம இன்னும் அதை தெளிவுபடுத்த முடியாது. சில தடைகள் இருக்குது. பட் எனிஹவ் முதல் தேர்தலையே வந்து இவ்வளவு பெரிய ட்ரிமாண்டஸான வெற்றியை பதிவு செய்திருக்கிற தாவேக்காவினருக்கும் அதனுடைய தலைவர் விஜய்க்கும் வாழ்த்துக்களை கண்டிப்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். அண்ட் உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதை நீங்கள் வந்து எப்படி காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் உங்கள் முன்னிலையில் இருக்குது. அண்ட் மோரோவர் இருக்கிற இந்த கூட்டணி கணக்குகளெல்லாம் கால்குலேட் பண்ணி அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணி நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க போகிறீங்கன்றதையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். அதையும் நம்ம அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை பார்க்கலாம். அண்ட் உங்களை நோக்கி யார் வராங்க இன்னும் நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எவ்வளோ பங்கு தர போகிறீங்க. அண்ட் மோரோவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் கொடுக்குறதும் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இல்லைன்ற சுச்சுவேஷன் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடந்தப்போ கூட விரும்ப மாட்டாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் நடந்தப்போ கூட இங்கே இருந்த கட்சிகள் அதை கொடுக்கல, திமுக தான் கொடுக்கல.
பட் விஜய் அவர்கள் முதல் மேடையிலே அதை சொல்லியிருக்கிறாரு, சொன்ன வார்த்தையும் காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதை நோக்கி தான், அதை நம்பி தான் கூட்டணி கட்சிகள் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய புதுமைகளை, நிறைய ட்ரெண்ட் செட்டிங்கை தாவேக்கா இந்த தேர்தலில் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகளை. உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.